సైడ్ గొర్రెలు అయ్యా నన్బర్గులకు కొనుక్కున్న వెంకట్ ఇది షೀಪ್ ಅಂಡ್ ಗೋಟ್ ಸೇಲ್ಸ್ ಅಂಡ್ ಬೈ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னு ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருது. இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வந்தால் கூட சென்னை மாதவரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 125 கிலோமீட்டர் தொலைவில் வரும். நெல்லூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சென்னை மாதவரத்துலேருந்து நெல்லூருக்கு போகிற வழியில் நெல்லூருக்கு முன்னாடி ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது. இந்த சந்தை நெல்லூர் ஜுடிபி செம்மறி ஆடுகளுக்கு ஃபேமஸ்ஸு. நெல்லூர் ஜுடிபி செம்மறி ஆடுகளுக்கு ஃபேமஸ்னா கூட இங்கே வெள்ளாடுகள் கூட வருது. இப்போ நம்ம ஆடுகள் எத்தனை வந்திருக்கு, என்ன விலைக்கு விற்கிது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா தாயாடுகள் இருக்கிற பகுதி தான் இது. இன்றைக்கி கூட ஓரளவுக்கு வந்திருக்கு, வாங்கியிருக்கிறாங்க, வண்டிக்கு ஏற்றிட்டுருக்காங்க. என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்க, என்ன விலைக்கு விற்றுதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே தாயாடுகள் தான். ఫ్రెండ్స్ ఈరోజు మనం గూడూరు సంతలో ఉన్నాము. ఈ గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో వస్తుంది. మనం ఇప్పుడు గొర్రెలు ఉండే చోట్ల ఉన్నాము. గొర్రెలు ఏమాత్రం వచ్చినాయి, ఏం ధరకి అమ్మినాయి అనేది మనం చూస్తాము. ఎన్ని గొర్రెలు ఇవి మొత్తం? ఏం చెప్తున్నారు వీటిని? ఇచ్చే ధర ఈ ఒంగోలు సైడ్ మీ ఏరియాటియా? இது பார்த்திங்கன்னா ஒங்கோல் சைட்லேருந்து வந்திருக்கு. அந்த முகத்தை பார்த்தாவே தெரியும் நமக்கு. 21 செம்மறி ஆடு, 10 தாயாடு இருக்குது. 31,000 రూపాయ சொல்கிறாங்க. 30,000 వస్తే ఇస్తా అంటారా? 31 చెప్తున్నారు. 29, 29,000 అందా கொடுத்துருவோன்றாங்க. சூட்டு గొర్రెలు ఉన్నాయి దీంట్లో. 5 శని ఆడు இருக்கான், மீதி வெறும் ஆடு. இங்கே கொஞ்சம் இருக்குது. என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ఎన్ని గొర్రెలు? 16 గొర్రెలు. 16 గొర్రెలు. 17 ఉంది. 16, 17 ఉంది. ఎన్ని పిల్లలు ఉంది? 10 పిల్లలు. 10 పిల్లలు. ఏం చెప్తున్నారు? 27.5. நண்பர்களே 16, 17 ஆடு இருக்குது. குட்டியோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆடு குட்டியோடு இருக்குது. ஜோடி 27,500 சொல்கிறாங்க. அதுவும் ஃபைனல் கிடையாது. ఏమన్నా ఇప్పుడు ఎట్టున్నది వ్యాపారం? ఎన్ని తెచ్చినారా? 40. ఏం చెప్తున్నారన్నా ఇది? మీరేం చెప్తున్నారన్న? కట్ట మీద అది కాదు, మీరు ధర ఉంటుంది కదా దీనికి, అడగనే లేదు ఎవరు. ఆహా, జత ఎంత చెప్తున్నారా? ఎంత ఇచ్చే బేరం మీ మనసులో ఉంటుందా? ఎవరో ఒకటి మొట్టం చూస్తూ ఉన్నారు. నువ్వు చెప్పా, ఇప్పుడు నేను అడుగుతానా? చెప్పవా? నేను అడిగితే చెప్పవా? కట్ట ముందు అంటే ఏం రేటు చెప్తే పెడతాము. రేట్లు ఇమ్మరు ఉన్నాయి. గొర్రెలు వస్తున్నాయంటే వస్తారు మనుషులు. 34 చెప్పినాను, మాట్లాడితే రేటు దానికి దానికి ఇచ్చు. రాలేదు ఎవరు అంటున్నారు. சுத்தங்க வியாபாரம் தக்க வைப்பதா? நண்பர்களே, நீங்கள் ஜோடி என்ன விலை சொல்கிறீங்க, எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு கேட்டேன். இது வரைக்கும் யாருமே கேட்கல அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது நான் வீடியோ எடுக்கிறதே பார்த்திங்கன்னா விடிஞ்ச பிறகு தான் வீடியோ எடுக்கிறேன். இது வரைக்குமே யாருமே கேட்கல அப்படின்றாரு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வியாபாரம் டல்லு தான் அப்படின்னு சொல்கிறாரு. யாராவது கேட்டால் ஒரு ஜோடி 33,000 ரூபா சொல்லலாம், விலை பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது 33ன்றது கூட ஃபைனல் கிடையாது. என்னடா 37? ఏం చెప్తున్నారన్నా? 37 గొర్రెలు 15 పిల్లలు. ఏం చెప్తున్నారు? మాట్లాడితే కొంచెం తగ్గచ్చు. గొర్రెలు బాగానే ఉన్నాయి. సూటు గొర్రెలు కూడా ఉన్నాయా? நண்பர்களே 37 தாயாடு இருக்குது. அதில் 15 குட்டியோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 30,000 ரூபா சொல்கிறேன்றாங்க. ஆடுங்க பார்த்திங்கன்னா நல்ல தரமாக இருக்குது. బాగుంటాయి నా గొర్రెలు. இதெல்லாம் శని ஆடுங்க இருக்குது.
முத்தனை குட்டிங்கன்றாரு. நிறைய வந்திருக்கு இன்னைக்கு. వచ్చినా కానీ మనుషులు தான் రాలే అయిపోద్దు. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு முன்னாடி வாரம் அப்படின்றதுனால விலை கூடுதலாக இருக்கும்னு சொல்லிட்டு வளர்ப்பு குட்டி எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தாயாடுகள் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி வரலை. நம்மளை கேட்குறவங்களுக்கு எல்லாமே நம்ம சொன்னோம், வளர்ப்பு குட்டிகளுக்கும் தாயாடுகளுக்கும் பொங்கலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கறிக்குட்டிகள் மட்டும்தான் விலை கூடும், மற்றபடி இது எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நிறைய பேர் வரல. ఏనా మళ్ళీ ఎడుకొచ్చేసినావా? ఆ పక్కున్నావా? ఏమైపోతే వ్యాపారం డల్లేనా? ఎన్ని తెచ్చినారు? అమ్మినారు ఏదన్నా? 29 గొర్రెలు 14 పిల్లలా? ఏం చెప్పినారు? ఇచ్చే బేరం 37 గొర్రెలు ఎన్నున్నాయా? 29 நண்பர்களை 29 செம்மறி ஆடு இருக்குது, 14 குட்டியோடு இருக்குது. 37,000 ரூபா சொல்கிறேன்றாங்க. கொஞ்சம் ஹைட் இருக்குது. செனையாடுங்க இருக்குது. குட்டி இல்லாமல் மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா செனையாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ரேட்டு கூட சொல்கிறாங்கன்னா 2 பல்லு 4 பல்லு அந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். అడుగుతున్నాడు ఏదో చెప్పు, ఏదో అడుగుతున్నాడు. ఎట్టున్నది ఇప్పుడు వ్యాపారం? ఎంత చెప్పున్నారు వీటిని? ఎన్నున్నాయి మొత్తం? நண்பர்களே 40 குட்டி 20 குட்டி, 40 தாயாடு 20 குட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 34,000 ரூபா சொல்லியிருக்கிறேன்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 34,000 ரூபா சொல்கிறதெல்லாம் விலை கிடையாது. நம்ம நின்று பேசினோன்னா ரேட்டு குறையும். நம்ம எவ்வளோ எடுக்கிறோன்றது பொறுத்து. குட்டியும் கூட நல்லா கொஞ்சம் முத்தனை குட்டியும் தான் இருக்குது இதில். ఏడ పార్టీలు తోడుకొని వస్తే రేటు మీరు ఏడ ఎన్నుడాయన మొత్తం ఇవి? ఎన్నుడాయంట? ఎన్నినా ఉన్నాయి? ఎన్నుడాయి మొత్తం పిల్లలు? 44 గొర్రెలు 29 పిల్లలు. 29 పిల్లలు. ఏం జత ఏం చెప్తున్నారా? అదే చెప్పే రేట్ ఏమంట? ఆయన తెలుసులే. 44 தாயாடு 24 குட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாப்புல. చెప్పినారు నా అయ్యా? ఏం అడిగినారు? అడిగిందే ఎంతకు అడుగుతున్నారు? రకరకాలుగా అడుగుతారు. ఇచ్చే బేరం ఎంత వస్తే ఇస్తారా? ఇచ్చే బేరం 32 ఇస్తాం. நண்பர்கள் 35,000 சொல்கிறாங்க. 32 வந்தால் கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. 30, 20, 40 ఎన్ని ఉన్నాయా? 44 గొర్రెలు. 44, 24 పిల్లలు. 29 పిల్లలు. ఆయన దీనికి ముందు కూడా వచ్చినాడులే. ఇంకేం ఆయనకి ఇంకోసారి పెళ్ళి చేసుకుంటాడా? 44 44 గొర్రెలు 29 పిల్లలు. వీడియోల్లో కరెక్ట్గా చెప్తేనే వస్తారు. ఇప్పుడు సంత ఉండదని కూడా తెలియకుండా చోట్లనే ఉన్నాయి. ఇంకా మా సైడ్ అంతా குட்டியெல்லாம் இளங்குட்டிகளாக இருக்குது. ఆయన ఎందుకు మాట్లాడ్డాయి దీనికి ముందు కూడా? సంత పుల్లుగా ఆయన చెప్పిందేనా? అబ్బా, ఆయనే మెయినా? ఎన్నుండాయన? 35 పిల్లలు?
நண்பர்களை 35 தாயாடு இருக்குது, 15 குட்டியோடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எந்த தர చెప్తున్నారన్నా? நீதுண்டா கட்டு இதுலேருந்து 16 தாயாடு எடுத்துருக்குறாங்க. ஜோடி 36,000மா. பெரிய சைஸ் இருக்குது, நல்ல தாயாடுங்க இருக்குது. 36,000 ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க. நிறைய பேர் நம்மளை கேட்டு இருக்காங்க என்ன ரேட்டுக்கு எடுத்தால் நல்லா வரும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நல்ல தாயாடாக எடுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி நான் 30,000 ரூபாய்க்கு மேலே எடுத்தால் தான் சொல்லுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இது 36,000 ரூபா எடுத்துருக்குறாங்க. பொறுக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் 4 பல் 6 பல் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆடுகளும் வந்து தரமாக இருக்குது. அது எல்லாமே அந்த ஒங்கோல் சைட்லேருந்து வந்த ஆடுங்க. அதனுடைய கெடாவுக்கு பிறந்தது, அதுலேருந்து ப்ரீட் ஆனதாக இருக்குது. இவங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். செலக்ட் பண்ணி கயிறு போடுறாங்க. பாருங்க என்ன சைஸ் இருக்குது, நல்ல சைஸ் இருக்குது. குட்டியோடு இருக்கிறது செனையாடு, தனித்தனியாக பிரிக்கிறாங்க. సైజులు మంచి సైజు గొప్ప గొర్రెలు కదన్నా. ఈ ఒంగోలు సైడ్ నుంచి గొర్రెలు మరొడాయి ఏ మూతులు మేపలు మేపలు பிரிக்கிறாங்க. தாயாடு தனியாக செனையாடு தனியாக பிரிக்கிறாங்க. இது இதில் ஒங்கோல் சைட்லேருந்து ஆடு, ஒங்கோல் தாண்டி அந்த ஆடு நம்ம சைடு அது மேய்ச்சலே இருக்காது இதுக்கேற்ற மாதிரி அப்படின்றார் அவர். அதாவது இது நல்ல மேய்ச்சல் இருக்கிற இடங்களில் இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது ஃபார்மில் மேய்க்கணுன்னா மேய்ச்சல் இல்லைன்னா நம்ம தீவனம் வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா வளரும். எல்லாம் என்னென்ன சைஸ் இருக்குது பாருங்கள். శనియాడు ఇవన్నీ చుట్టుకోర్లా తనకి వేస్తున్నారా? కొన్నారు. ఇది చుట్టుకోర్లే పిల్ల తల్లితో ఉండేటి ఏం తెల్ల. ఓ సూటుగోర్లే పట్టుకుంటున్నారా? எந்த ஊர்ண்ணா நம்மளது? எந்த ஊர்ண்ணா நம்மளது? துறையூரா? என்ன டிஸ்ட்ரிக் அது? எத்தனை எடுத்துருக்கீங்கண்ணா? இப்போ எத்தனை ஆடுண்ணா பிடிச்சிருக்கீங்க? செனையாடு குட்டி ஆடு எது வேணாலும் எடுத்துக்கலாம். பரவாயில்லையா உங்களுக்கு இது ரேட்டு? இல்லை நல்ல ஆடு, ஒங்கோல் சைடு ஆடுங்க, நல்லாயிருக்கு. இது வரல, இந்த வாரம் தான் இந்த ப்ரீடு இந்த வாரம் தான் வந்திருக்கு. வாரம் வரல, நாங்கள் வாரம் வர்றோம்ல. ஒங்கோல் சைடு ஆடுங்க அவ்வளோவா வரல, இந்த வாரம் வந்திருக்கு. பிரிச்சுக்கிறாங்க, பிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான இதுலேருந்து எடுத்துப்பாங்க. நான் 4 பல்லு 6 பல்லு அந்த மாதிரி இருந்தால் பார்த்து எடுத்துக்கோங்க. 16 2 ఆడు పెట్టు 20 గొర్రెలు అయిపోతాయి.
సార్ ఇప్పుడు இந்த தாயாடு பார்த்தா தெரியும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்லிட்டு. ఫ్రెండ్స్ ఆ బ్యాచ్లో నుంచి ఒక 16 గొర్రెలు ఎత్తినారు. జత 36,000 అని చెప్పి ఎత్తినారు. పెద్ద సైజు. ஒன்றும் இல்லை, ஏதோ வண்டியில் குத்தின்னு இருக்கு. குட்டி குடிக்க விடுங்க தெரியும். పిల్లల 12 గొర్రెలు 12 పిల్లల అన్నిటికీ పిల్లలు ఉన్నాయి. ఎంత చెప్తున్నారు? 36,000. ఇచ్చే బేరం మీరు ఎప్పుడు ఈ వ్యాపారమైనా ఈ వారంలో తెచ్చినారా? తెస్తూ ఉంటారు. మీ దగ్గర ఏదైనా నెంబర్ చెప్పేట్టుకుంటే చెప్పండి, వీడియోలో పెడతాము. వద్దులే, వద్దు. వ్యాపారం చేసే అంటే మీ ఎవరన్నా అడిగేసి మీ దగ్గర నేర్లో కూడా వచ్చి ఎత్తుకుంటారు. దానివల్ల పిల్లలు కూడా అన్ని పొటేలు పిల్లలే. 10 పిల్లలు అన్ని పొటేలు పిల్లలేనా? 2 కొదం పిల్లలు, మిగతా అన్ని పొటేలు పిల్లలు. ఎన్ని చెప్పినారు మొత్తం? 12 గోళ్ళు 12 పిల్లలు, 10 பொட்டேல் வస్తాయి. நண்பர்களே 12 தாயாடு இருக்குது, 12 குட்டிங்க இருக்குது. 36,000 சொல்கிறோன்றாங்க. ஃபைனல் கிடையாது, விலை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு, அதனுடைய தோரணை வேறு. இது வந்து அந்த ரேட்டுக்கு நம்ம எடுக்க மாட்டோம். அவங்க சொல்கிற விலை சொல்கிறாங்க. திரும்ப நம்ம வந்து பேசும்போது விலை குறையும். நிறைய பேட்ச் வந்திருக்கு இன்றைக்கி. இந்த ஒரு பேட்ச் இருக்குது, அப்புறம் இது ஒரு பேட்ச் இருக்குது, அந்த கார்னரில் ஒரு பேட்ச் இருக்குது, இங்கே கூட ஒரு பேட்ச் இருக்குது, இந்த அங்கே ஒரு பேட்ச் இருக்குது. இங்கே ஆள் நிற்கிறாங்க, ஏதாவது விலை கேட்குறாங்களா என்னன்றது பார்க்கலாம். நான் என்னுடைய நாய் 30 గొర్రెలు 12 పిల్లలు. నண்பர்களே 30 தாயாடு இருக்குது, 12 குட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாப்புல. ఎంత చెప్తున్నారు ధర ఇది? ఇంకన్నా చెప్పుంటారు కదా, ఎంత చెప్పినారంట? 28,500కి అడుగుతున్నారా? చెప్పేది 28,500. ఇంక నిలిచి మాట్లాడితే ఏదన్నా వెళ్ళ తగ్గచ్చు. சூட்டு గొర్రెలు ఉన్నాయి దీంట్లో. நண்பர்களே 28 சொல்கிறாங்களாம். 10 பிள்ளலா? 10 குட்டி, 12 குட்டி, 12 குட்டி இருக்குது. மீதி எல்லாம் வந்து வெறும் ஆடு சனி ஆடு கலந்துருக்கு. 28 சொல்கிறேன்றாங்க. 28 கூட ஃபைனல் கிடையாது, விலை பேசுனா குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாப்புல. ఎన్ని ఉన్నాయి నా గొర్రెలు? పిల్లల நண்பர்களே 25 தாயாடு இருக்குது, 17 குட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ధర ఎంత చెప్పున్నారన్నా? இச்சே ధర 32,000 சொல்லியிருக்கிறோம். 30,000 வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் இது. பேசினோன்னா நம்ம குறையும். ஆனால் குட்டி வந்து இருக்குது, 17 குட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 17 పిల్లలా?